Hi, welcome to Nirmala Simple Recipes. நாம இன்னைக்கு பார்க்க போறதுங்க மஷ்ரூம் பெப்பர் கிரேவி. இன்னைக்கு எப்படி டேஸ்டியா நம்ம பெப்பர் கிரேவி செய்யலாம் வீடியோக்குள்ள போய் பார்க்கலாங்க. ஸ்கிப் பண்ணாம வீடியோவை பாருங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். மஷ்ரூம் பெப்பர் கிரேவிக்கான நம்ம வந்து தேவையான பொருட்களை பார்த்தலாங்க. மஷ்ரூம் வந்து நம்ம எடுத்து சுடுதண்ணியில் போட்டு நல்லா வாஷ் பண்ணி நான் 2 பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 250 கிராம் நான் மஷ்ரூம் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேங்க, பெரிய சைஸ் தக்காளி. ஒரு 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் பொடியாக கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுருக்கேன். கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேங்க. கடாய் சூடு ஏறினதும் 1/2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. ஒரு ஏலக்காய், 1 இன்ச்சு பட்டை, 2 கிராம்பு போட்டிருக்கேன். 1/2 டீஸ்பூன் சோம்பு போட்டிருக்கேன். 1/2 டீஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாங்க. 1/2 டீஸ்பூன் மிளகு போட்டுக்கலாம். இதை நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாங்க. நல்லா வாசனை வர வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். வாசனை வர வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. இதை ஒரு கொத்து கருவேப்பிலையும் உருவி போட்டுக்கலாங்க கூட வாசனைக்கு. இதை நல்லா வாசனை வர வரைக்கும் நம்ம வறுத்துட்டு ஆற வச்சு மிக்சியில் பொடி பண்ணி வச்சுக்கலாங்க. அதே கடாயிலே நம்ம ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கலாங்க. கொஞ்சம் சோம்பு போட்டு தாளிச்சிக்கலாம். ஒரு பிரிஞ்சி இலை கிள்ளி போட்டுக்கலாங்க. ஒரு 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்து வதக்கிக்கலாங்க. நான் வந்து கிரேவிக்காக ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் வந்து நான் எடுத்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 2 வெங்காயம் போல் கட் பண்ணி வச்சுருக்கேன், பொடியாக கட் பண்ணியிருக்கேன். அப்போ தான் கிரேவி நல்லா கிடைக்கும் நம்மளுக்கு. இதை நல்லா வதக்கிக்கலாங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு நான் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேங்க. இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி சேர்த்துக்கலாங்க. பெரிய சைஸ் தக்காளி நான் ஒரு பழத்தை எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்ம மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாங்க. எப்போவும் வந்து வெங்காயம் தக்காளி வதங்கும் போது மஞ்சள் பொடி சேர்த்து வதக்கணும்னா சீக்கிரம் வதங்கிடும். மறக்காமல் நிர்மலா சிம்பிள் ரெசிபிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நல்லா வதங்கிடுச்சிங்க. வதங்கினதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா நான் சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் சில்லி பவுடர் போடுறேன். 1/2 டீஸ்பூன் தனியா பொடி போட்டுக்கிறேங்க. 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்துட்டு நம்ம நல்லா வதக்கிக்கலாங்க. அந்த எண்ணெயிலே நல்லா வதக்கிப்போம். எண்ணெயில் நல்லா வதங்கினதுக்கப்புறம் மஷ்ரூம் சேர்த்து வதக்கிக்கலாங்க. மஷ்ரூம் சேர்த்து ரொம்ப வதக்க வேண்டாம், அது வந்து சீக்கிரம் குக் ஆகிடும். அதனால் 7 to 10 மினிட்ஸில் நம்ம வந்து இந்த டிஷ்ஷை செஞ்சிடலாங்க. ஒரு 2 மினிட்ஸ் நம்ம நல்லா மசாலாவோடு சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ கிரேவிக்கான தண்ணியை நான் ஊற்றிடுறேங்க. ஒரு 1/2 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். ஒரு 7 மினிட்ஸ் வரைக்கும் நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ நான் மூடிடுறேன்.
இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க மசாலாவை அரைச்சிட்டு வந்துடுவோங்க. இப்போ 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா நல்லா வெந்துருக்கும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவும் சேர்த்துடலாங்க. இது கூட மசாலாவை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த கிரேவி ரொம்ப நல்லா டேஸ்டியாக இருக்குங்க. நீங்கள் உங்கள் வீட்டில் இந்த மசாலா ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த கிரேவி செஞ்சு பாருங்கள். கொத்தமல்லி தூவி இறக்கிடலாங்க. சுவையான பெப்பர் மஷ்ரூம் கிரேவி ரெடி ஆகிடுச்சிங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட் அடுத்து ஹெல்த்தியான ரெசிபிஸோடு நம்ம மீட் பண்ணுவோம். பாய்.